உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ நேத்ரா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. அந்த கிழவனுக்கு பிறந்த நாள், அதனால வீட்ல விஜயரத சாந்தி பூஜை நடக்க போகுது. நேரம் குறிக்கிறதுக்காக ஜோசியரை வர சொல்லிருக்காங்க. நீங்க நேரா அந்த ஜோசியர் வீட்டுக்கு போய் அந்த ஜோசியரை பார்த்து பணத்தை கொடுத்து நான் சொல்ற மாதிரி அவரை சொல்ல சொல்லணும். சரி, அனுப்பி நான் பாத்துக்கிறேன். எப்படி தமன்னா எல்லாத்தையும் கண்ணு மேய்க்கிற நேரத்துக்குள்ள கராரா செஞ்சு முடிச்சிடுற? அது இருக்கட்டும், அந்த கிழவனை எப்படி கொல்ல போற? மா, தமன்னா அந்த கிழவனை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பா. வெயிட் பண்ணுங்க. என்ன தமன்னா? சரியா சொன்ன மனோ. ராணி கிட்ட நம்ம தோத்துறவே கூடாதுன்னு ஒவ்வொரு அடியும் நிதானமா நான் பிளான் பண்ணி தான் வச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த கிழவனும். அவன் இயற்கையா செத்த மாதிரியே சாக போறான். அதனாலதான் நேத்ரா கிட்ட சொல்லி ஒரு பொருளையும் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பொருள் அது? சித்தப்பா, அதை கொடுங்க. கொடுங்க. என்ன தமன்னா, நீ பொருள் அது இதுன்னு சொல்லி பெருசா பில்டப் பண்ண உடனே பெருசா எதையோ கொண்டு வருவேன்னு பார்த்தா அந்த கிழமை போட்டிருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடியை கொண்டு வந்திருக்க. இதுல வேற நேத்ரா கிட்ட சொல்லி வேற வர வச்சிருக்கேங்கிற. இதுல என்ன பெருசா இருக்கு? அதானே, பெருசா இல்லத்த, சிறுசா இருக்கு. இது பார்க்கதான் கண்ணாடி, ஆனா இது ஆளையே கொல்ல போற யமனோட அசிஸ்டன்ட். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கண்ணாடியில? செகண்ட் வேர்ல்டு வார்ல ஒரு சைடுல இருந்து ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தது. ஸ்பை ஆர்டிஃபிகேட் மெத்தட். அவங்க ஆளுங்களை யாராவது டவுட் பட்டுட்டா அந்த ஆளுங்களை கொல்றதுக்காக ஸ்பெஷலா செஞ்சதுதான் இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மங்கலா தெரியும். அப்ப யதார்த்தமா கலட்டி போடும்போது அந்த முள்ளு காது மேல நேரா உள்ள போய் விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி 4 தடவை பண்ணாலே முழு பாய்சனும் நேரா தலைக்குள்ள போய் இறந்துடுவாங்க. அப்பா, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இப்ப இந்த கண்ணாடிய அவங்க போட்டிருக்க கண்ணாடிக்கு பதிலா மாத்தி போட வைக்கணும். அப்படி மட்டும் அந்த கிழவனை போட வச்சுட்டோம், விஜயரத சாந்தி நடக்காது. அந்த கிழவனுக்கு காரியம் தான் நடக்கும். ஏன் தமன்னா, இந்த கண்ணாடியை போட்டு அந்த கிழவன் செத்து போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வந்தா? நான் என்ன அவ்வளவு முட்டாளா மனோ? இதனாலதான் செத்தாருன்னு போஸ்ட்மார்ட்டத்துல கூட தெரியாது. கிழவன் செத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜோசியர் சொன்ன மாதிரி ராணியோட வயித்துல இருக்க குழந்தையோட ராசினாலதான் கிழவன் செத்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ராணிய ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர், எல்லாம் சரிதான். ஆனா இந்த கண்ணாடியை எப்படி அந்த கிழவனை போட வைக்கிறது? அத்த, அது ரொம்ப சிம்பிள். தாத்தா, ஹாப்பி பர்த்டே. இது உங்க பிறந்த நாளைக்காக என்னோட கிஃப்ட். ஏம்மா தமன்னா, எதுக்குமா இதெல்லாம்? என்ன தாத்தா, இது கூட நான் செய்யக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லம்மா. சரி கொடு. தாத்தா, பிரிச்சு பாருங்க. என்னம்மா இது, கண்ணாடியா? அடடா, எனக்கு தான் கண்ணாடி இருக்கேம்மா. அத எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? இததான் கொஞ்சம் மாத்தி போடுங்களேன். அதுவும் சரிதான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ. என்னடா தெரியலையே. என்னக்கா, தமன்னா என்ன யோசிக்கிறான்னு தானே பாக்குறீங்க? அத நான் சொல்லவா? தமன்னா, அந்த கிழவனுக்கு இந்த கண்ணாடிய பர்த்டே கிஃப்டா கொடுக்க போற. அந்த கிழவனும் இந்த கண்ணாடிய போட்டுக்க போறான். அதோட அந்த ஆளோட சாப்டர் க்ளோஸ். அப்படிதானே? கரெக்டா தமன்னா? பார்த்து மெதுவா, உன் கையில குத்திக்க போறேன். முதல்ல உள்ளவை. உள்ளவை.
அப்பா. ஆ, தமன்னா, இந்த கலவரத்துல முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் பாரு. அந்த லாரா நம்மள பிளாக்மெயில் பண்றவன போட்டு தள்ளிடுறேன்னு சொன்னாங்கல்ல, அது என்னாச்சு? போட்டு முடிச்சிட்டாங்களா இல்லையா? ஆமால, அத பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல. அப்- அத்த, அதெல்லாம் அவங்க பக்காவா முடிச்சிருப்பாங்க. அவங்க லேட் நைட் வந்திருப்பாங்க. அவங்கள எந்திரிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்டுக்கலாம். சரி சரி. இருநூறு வருஷம் தவமா இருந்து அந்த சிவன் கிட்ட வர வாங்கினவனா என்னையவே ஏதோ ஒண்ணு இந்த புத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. இல்ல, இந்த புத்துக்குள்ள இருந்து நான் வெளியே வருவேன். அதுக்காக அந்த ஈசனிடமே என் உயிரை மாய்ச்சிக்கிட்டு தவம் செய்ய போறேன். சித்தார்த், உன்னோடு நான் சீக்கிரமே சேர்ந்து எனக்கான சக்தியை பெற்று அடுத்த நிலைக்கு போவேன். எந்த மாணிக்க கல்லு அந்த ஈசனால எனக்கு வரமா கிடைச்சதோ அந்த கல்லை வச்சு என் உயிர் அந்த ஈசனுக்கு பணிய வைக்க போறேன். அந்த பரமேஸ்வரனை நினைச்சு தவம் செஞ்சு என் சக்தியை அதிகரிச்சு காட்டுறேன். இது என் மானச தேவி மேல சத்தியம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அங்க உயிரை பணையம் வச்சிருக்கிற இச்சாதாரி ஓம் நம சிவாய. தாத்தாவை உயிர் கண்டத்திலிருந்து காப்பாத்த போராடுற ராணி. இன்னொரு பக்கம் நான் யாருன்னே தெரியாம 4 வேதங்களை தெரிஞ்ச சிவனடியார காட்டுக்குள்ள தேடி போற சித்தார்த். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.